என் வண்டிக்கு கார்பன் கிளீனிங் அவசியமா? அல்லது நான் ரெகுலராக சர்வீஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். என் வண்டிக்கு வந்து கார்பன் கிளீனிங்கிறது ஒரு அவசியமா? இந்த கார்பன் கிளீனிங் பண்ணுறனால எனக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? நான் பீரியடிக்கெல்லாம் நான் கரெக்டாக கம்பெனியில் விட்டு நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர்லாம் ரெகுலராக அந்தந்த பீரியடில் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து கார்பன் கிளீனிங் அவசியமா அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக அவசியம். இது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சதுன்னா இது அவசியமாக இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். இன்ஜினுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது பிஸ்டன் அண்ட் வால்வு ப்ளே பண்ணக்கூடிய ஏரியா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரிங் நடக்கும். அதான் கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவோம். அந்த கம்பஷன் சேம்பரில் தான் ஃபியலும் ஏரும் மிக்சர் ஆகி உள்ளே போய் ஃபயர் நடக்குது. ஸோ இந்த ஃபயரிங் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த பிளாக் ஸ்மோக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பிளாக் ஸ்மோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வழியாக வெளியேறுது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வழியாக 100% வெளியேறது இல்லை. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15%லேருந்து ஒரு 20% வரைக்கும், அதாவது வெஹிக்கிளோட கண்டிஷன் பொறுத்து உள்ளே வந்து கார்பன்ஸாக டெபாசிட் ஆகிடுது. அதாவது வால்வு மேலே, பிஸ்டன் மேலே, இதிலெல்லாம் டெபாசிட் ஆகிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, புது வெஹிக்கிள் நம்ம வாங்கும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ் வெஹிக்கிள் ஓட்டும் போது பிக்கப் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்மூத் ட்ரைவ் கிடைக்கும், ஒரு ஹசல் ஃப்ரீயாக நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வண்டி ஓட ஒரு 30,000 or 40,000 or 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறம் அந்த ஒரு ரஃப் டிரைவ் நமக்கு இருக்கும். சில வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 lakh 3 lakh ஓடின வெஹிக்கிள்லாம் கூட இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் கார்பன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இன்ஜினை பிரிச்சிருக்கவே மாட்டாங்க. இன்ஜின் கண்டிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. என்ன ஒன்று, மைலேஜ் குறைஞ்சிருச்சு, பழைய வண்டி தானே, அது மைலேஜ் குறைய தான் செய்யும். அந்த பிக்கப்பும் கம்மியாகிடுச்சு, பழைய வண்டி தானே, பிக்கப் கம்மியாகிடும் அப்படின்றது கிடையாது. நம்ம இன்ஜினை வந்து நம்ம ஒரு முறையான விதத்தில் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 to 60% வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாலே வெளியேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து 100% எரிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை வெளியே அனுப்புகிறனால உங்களோட வெஹிக்கிளில் வந்து இந்த சொல்லக்கூடிய இந்த பிக்கப் ட்ராப்பு, மைலேஜ் ட்ராப்பு அண்டு எக்ஸசிவ் ஸ்மோக்ஸு, என்ன சொல்கிறது, வேறு ஒரு அன்வான்ட் நாய்ஸ், இது எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதன் மூலியமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்பன் கிளீனிங்கிறது எவ்வளோ ஒரு அவசியமான ஒரு ப்ராசஸ்ங்கிறது. இதை நம்ம எப்படி பண்ணுறோன்னா, ஆக்சி ஹைட்ரஜன் கேஸை உள்ளே அனுப்புகிறோம். உங்களுக்கே தெரியும், மைனிங்லலாம் ஒரு கார்பன்ஸை க்ளீன் பண்ணணும்னா மைனிங்லலாம் இந்த ஆக்சி ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி தான் அந்த மைனிங்ஸில் கார்பன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க பெரிய பெரிய யூனிட்டாக. ஸோ இப்போ இது என்ன இருக்குன்னா, ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷனாக வந்து நமக்கு ஆட்டோமொபைலுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சி ஹைட்ரஜன் கேஸை இன்ஜினுக்குள்ளே அனுப்பி உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸை நம்ம வந்து ஒரு 50 to 60% வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்பிடுறோம். அதாவது இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னா, உள்ளே போயிட்டு அந்த கார்பனை பிளாஸ்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுனால ஓரளவுக்கு அந்த கம்பஷன் சேம்பர் வந்து க்ளீன் ஆகுது. ஸோ க்ளீன் ஆகிறனால வெளியேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் 100% எரியுது. ஸோ எரிஞ்சாலே ஒரு இடத்துல ஒரு கம்ப்ளீட் கம்பஷன் நல்லா நடந்தாலே உங்கள் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிடும். எஃபிஷியன்சி இன் த சென்ஸ் நார்மல் ஹீட் இருக்கும், உங்களுக்கு வந்து நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருக்காது, பிக்கப் நல்லாயிருக்கும், ஒரு ஸ்மூத் ட்ரைவ் கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சுனாலே மைலேஜில் வந்து எந்த ட்ராப்புமே இருக்காது. ஸோ இந்த க்ளீனிங்கை வந்து இந்த வெஹிக்கிள் தான் பண்ணணும், ஒரு ஓல்டு வெஹிக்கிள் தான் பண்ணணும், நான் வாங்கிட்டேன்னா ஒரு 50,000 தானே ஓட்டியிருக்கேன், அந்த வெஹிக்கிள்லாம் பண்ணக்கூடாது, அல்லது நான் பைக்குக்கு கார்பன் க்ளீனிங் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த கார்பன் கிளீனிக் வந்து பார்த்திங்கன்னா 100% சேஃபான ப்ராசஸ். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணவங்களும் உங்களுக்கு ஃபீட்பேக்காக நம்ம ஓசோன் ஆட்டோ கேரில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்களே உள்ளே போய் பாருங்கள். ஓசோன் ஆட்டோ கேரில் வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓசோன் ஆட்டோ கேர், சென்னை போரூர். வரதுக்கு முன்னாடி புக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அன்வான்ட் வெயிட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஓசோன் ஆட்டோ கேர், சென்னை போரூர். தேங்க்யூ.